தமிழ்ல போன 2006வது வருஷம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் ஜோதிகா நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் வேட்டையாடு விளையாடு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த படத்துல பிரகாஷ் ராஜும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பிரகாஷ் ராஜோட டாட்டாரா நடிச்சிருக்கிற ராணின்ற கேரக்டரோட கொலையத்தான் படத்தோட ஸ்டார்டிங்கா காட்டியிருப்பாங்க. அதுல அந்த ராணி கேரக்டர் ரொம்பவே மர்மமான முறையில கொல்லப்பட்டு இருப்பாங்க. படத்துல மட்டும் இல்லாம நிஜத்திலயுமே இவங்களோட மரணம் ரொம்ப பெரிய அளவுல ஒரு கான்ட்ரவர்சியும் மர்மத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த பொண்ணோட பெயர் பிதுஷி. 1989 வருஷம் ஒடிசாவில பிறந்த இவங்க சின்ன வயசுல இருந்தே மாடலிங் மேல ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. 2006வது வருஷம் நடந்த மாடலிங் காம்படிஷன்ல மிஸ் சென்னை அழகி போட்டியில கலந்துகிட்டு அதுல 2வது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வேட்டையாடு விளையாடு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. பிதுஷி போன 2009வது வருஷம் கேதர்ன்ற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. மேரேஜ் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க மும்பைல செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் பிறக்கல. இப்படி இருக்கும்போதுதான் 2012வது வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதியில நைட் 9 மணிக்கு பிதுஷி மர்மமான முறையில அவங்களோட வீட்டுல இறந்து கிடந்திருக்காங்க. ஆபீஸுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த இவங்களோட ஹஸ்பண்ட் பிதுஷி இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிருக்காரு. போலீஸ் வந்து பார்த்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பிதுஷி இருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதுல யாரோ ஒருத்தர் இவங்க வீட்டுல இருந்து வெளியில போனதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் பிதுஷியோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா தன்னோட வைஃபுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதாகவும் அதனால அவங்க அடிக்கடி மயங்கி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பிதுஷியோட அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போலீஸ். பிதுஷியோட அப்பாவும் பிதுஷியோட ஹஸ்பண்ட் சொன்னதையே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல போலீஸ் எந்த விசாரணையும் பண்ணாம டயபெட்டிஸால மயங்கி விழும்போது தலையில அடிபட்டு அதிகப்படியான பிளட் போனதால பிதுஷி இறந்திருக்கலாம்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்றாங்க போலீஸ்.